அனைவருக்கும் வணக்கம். 13/12/2020 அன்னைக்கு நடந்த பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கணித பகுதியினுடைய விளக்கமான விடையை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பேப்பர் ஓரியன்டாகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொஷின் பேப்பருக்கு வந்து போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொது அறிவு பகுதியில் சில கணிதம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த 6வது சம் பாருங்கள். ஸோ 6வது சம் அப்படிங்கிறது ஒரு கணித சம்மந்தமான ஒரு சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1³ + 2³ + 3³ + டாட் 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 + k³ = 8281 எனில் 1 + 2 + 3 + டாட் 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 k இனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனுடைய ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நான் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்கள். ஓகே, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எதுக்குன்னா k³ ஃபார்முலா. அப்போது 1 + 2 + டாட் 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 + k அப்படின்னா இந்த 2 வந்து வராது. ஓகேவா? இது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிடைக்க வேண்டியது n × n + 1/2 அதுதான் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க ஆன்சரை வந்து நம்ம வந்து ரூட் எடுக்கணும். ஓகேவா? அப்போ √8281. ஓகேவா? ஸோ அப்போ √8281 அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். ஓகே, இப்போ ரூட் எடுக்கிறது நமக்கு எப்படின்னு தெரியும். ஸோ நான் இருந்தாலும் அதை வந்து நான் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போடுறேன். 8281 இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ரூட் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர், ஓகேவா, 2 நம்பராக நம்ம வந்து பார் போடுவோம். நான் இப்படி போட்டுக்கிறேன் 8281. ஸோ 2 நம்பராக நம்ம வந்து பார் போட போகிறோம். இந்த 2 நம்பருக்குள்ளார ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னா 9. அப்போ இங்கே ஒரு 9 இங்கே ஒரு 9 போடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 81. ஓகேவா? ஸோ அப்போ மறுபடியும் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கே கொடுத்துருக்கிறது. அப்போ 18. ஸோ அப்போ இங்கே 1 போடுறோம், இங்கேயும் 1 போடுறோம். ஸோ அப்போ 1 × 181. ஸோ இதுலேருந்து ஒரு 181 வந்து வரும். அப்போ 181. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது, அப்போ இது எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னா 91உடைய ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? ஸோ 91உடைய ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பியில் வந்து எதுக்கான இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள், தீர்வு காணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4a + 3b = 65. அப்போ a + 2b = 35. அப்போ ஏவும் பியும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்ம வந்து என்ன கிடைக்கும், ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி இதை வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, பியோட வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுவது சாதா சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ அதை நீங்கள் வந்து செஞ்சிருவீங்க. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறது 15 அப்படின்னு வரும், ஏங்கிறது 5ன்னு வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்கிறது. சரி, அதுக்கடுத்து 8வது சம் பாருங்கள். 3x - y, 2y - 2x, x + y ஆகிய பல்லுறுப்புக்கோவையின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கூட்ட போகிறோம். ஓகேவா? சரி, அப்போ கூட்டுறோன்னா இங்கே வந்து ப்ளஸ் வரும், இங்கேயும் வந்து ப்ளஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு 3x இருக்குது, இங்கே ஒரு -2x இருக்குது, இங்கே ஒரு +3x இருக்குது. அப்போது ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்போ 3x + 1 4x -2x ஃபஸ்ட்டு 2x கிடைக்குது. அது மாதிரி y பாருங்கள், இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. ஓகேவா? அப்போ 3y - y. ஓகேவா? 3y - y, அப்போது +2y அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது, பி அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. இதை அப்படியே கூட்டினீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சரி, அதுக்கடுத்து பாருங்கள், x² - 6x - 16 ஒரு காரணி எனில் மற்றொரு காரணி என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, இதுக்கு x - 8 அப்படிங்கிறது ஒரு காரணி. இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். இதால் நான் இங்கே பெருக்கிறேன், எனக்கு 16. அப்போ எந்த இரு எண்களை பெருக்கினா எனக்கு வந்து 16 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிக்கிறேன். இப்போ 1 16, 2 8, 4 4. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு இல்லையா, இதை பார்க்கணும், எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டு. அப்போ இரு எண்களை கூட்டும் போதோ அல்லது கழிக்கும் போதோ எனக்கு வந்து 6 கிடைக்கணும். ஸோ அப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து மைனஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு -16 கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறது என்னது, +6 கிடைக்கும்.
ஆனால் எனக்கு ப்ளஸ் ஆர் கிடைக்குது, மைனஸ் ஆர் கிடைக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் மைனஸ் போடுறேன். அப்போ மைனஸ் போட்டால் என்னுடைய ஃபேக்டர் வந்து என்னவா இருக்குன்னா எக்ஸு மைனஸ் 8 எக்ஸு ப்ளஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 8 ஏற்கனவே இருக்குது. அப்போ இன்னும் இல்லாதது என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 2. சரி, அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்கள். வட்டத்தின் எவையேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்டது ஒரு பகுதி அப்படின்னு கேட்குறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பகுதி. சரி, இப்போ ஒரு வட்டம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்கே ஒரு டாட் வைக்கிறேன், இங்கே ஒரு டாட் வைக்கிறேன். ஸோ அப்போது இந்த டாட்லேருந்து இந்த இது வரையும் இருக்கிற பகுதி என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. நம்ம இதுலேருந்து இது வரையும் இருக்கிற கோடை வந்து நம்ம வந்து நான்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பகுதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வில்லு மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்குது? வில் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வருது. சொல்கிறது புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு பகுதின்னு கேட்குறாங்க. இதே இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு கோடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கும்போது அந்த இடத்துல என்னது? நான் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கிறது இல்லை, ஒரு பகுதின்னு கேட்குறதால நமக்கான ஆன்சர் வந்து அங்கே என்னது? வில் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சராக வரும். ஓகேவா? சரி, அடுத்த ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்க்கலாம். இது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அடுத்து வந்து 41வது கொஸ்டின். இது 41வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அப்படின்னு வந்து இது வந்து சொல்லுவாங்க. இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து எப்பயுமே கேட்பாங்க. போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவு கேட்பாங்க. அது எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு முக்கோணத்தினுடைய மையக்குத்து கோடு சந்திக்கும் புள்ளி என்னவா இருக்குது அப்படின்னா, மையக்குத்து கோடு சந்திக்கும் புள்ளி என்னவா இருக்கும்னா அதனுடைய சுற்றுவட்ட மையமாக இருக்கும். ஓகேவா? முக்கோணத்துடைய சுற்றுவட்ட மையமாக இருக்கும். சரி, அடுத்தது பாருங்கள். 0.005667 இன் அறிவியல் குறியீடு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை ஜீரோ இருக்குது பாருங்கள், எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 5 நம்பர் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ 5 நம்பர் வர மாதிரி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது ஒரு -2, இது ஒரு 1, அப்போ 3 நம்பர் தான் வருது. அப்போ இது ஆப்ஷன் இல்லை. இது பாருங்கள் 56.7, இது ஒரு 3, அப்போ 3, இது ஒரு 1, 4 தான் வருது. அப்போ இதுவும் ஆன்சர் வந்து இல்லை. இது பாருங்கள், இது ஒரு 2, இது ஒரு 3, அப்போ 5 வருது. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து ஆப்ஷன். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ டெசிமலுக்கு அப்புறம் இந்த -3 அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது அது என்ன பண்ணுவோம், -3, அதாவது 1/a/mன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவோம், a/-mன்னு எழுதுவோம் இல்லையா? அதே மெத்தடில் தான் இந்த -3 அப்படிங்கிறத நம்ம வந்து போடுறோம். சரி, அதுக்கு அடுத்த ப்ராப்ளம் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரேஷியோவில் ஒரு 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ a/b அப்படிங்கிறது 4:6, b/c அப்படிங்கிறது 18:5 அப்படின்னா a/b/cயின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து இங்கேயே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். அது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 2:3 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 2 வேல்யூ மாறுமானா வேல்யூ மாறாது ரேஷியோ பொறுத்தளவு. அப்போ 2:3 18:5. ஓகேவா? ஸோ அப்போது இதை மாதிரி வந்து நம்ம போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 36 விகிதம் 54 விகிதம் 15. இதை மறுபடியும் 3ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். 3ஆட்டி டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 12:18:5 அப்படிங்கிற ஒரு வேலை கிடைக்குது. ஓகேவா? சரி, ஒரு கடிகாரத்தின் நிமிடமுள் ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்தும் கோணம். ஸோ அப்போ நிமிடம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கடிகாரம் வந்து ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 360 டிகிரி ஆகும். ஓகேவா? ஒரு கடிகாரம் வந்து ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு எத்தனை டிகிரி ஆகும்? 360 டிகிரி ஆகும். ஸோ ஒரு ரொட்டேஷன் வரும்போது நமக்கு தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது 1க்கும் 2க்கும் இடையில வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இது மாதிரி இருந்துச்சுன்னா 5 அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவோம். ஓகே, இது மாதிரி வந்து பார்க்கும்போது மொத்தம் 60 இது வரும். ஸோ அதனால் வந்து 60 மினிட்ஸை வச்சு இதை டிவைட் பண்ணுறோம். ஸோ இதையும் அடிக்கிறோம். ஸோ இதையும் அடித்தா அப்போ வந்து 6 வருது. ஓகேவா? அப்போது ஒரு நிமிடத்தில் ஏற்படும் கோணம் எவ்வளோவா நமக்கு இருக்குது அப்படின்னா 6 டிகிரியாக இருக்குது. ஓகேவா? இதை வந்து நம்ம கிளாஸில் வந்து இது பண்ணும்போது நம்ம புத்தா அகாடமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து நான் இங்கே தனியாக எழுதிக்கிறேன். வேல்யூ √63 √175 128. ஓகேவா? சரி, √63 மைனஸ் 175 ப்ளஸ் √28 இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ வெளியில் வர மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 9 × 7 எழுதலாம். ஓகேவா?
மைனஸ் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதையும் அதே மாதிரி தான் எழுதலாம். ஓகேவா? அப்போ வந்து இதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து 175 அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 175னா இதில் வந்து 15ஆல் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். அது மாதிரி 25ஆல் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இதில் வந்து எத்தனை 25 இருக்குன்னா அப்போ 25 × 7 7 25 இருக்குது. ஓகேவா? ப்ளஸ்ஸு ரூட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 × 7 எழுதிக்கலாம். ஏன்னா நான் எல்லா வேல்யூ இங்கே வந்து ரூட் வேல்யூ வந்து நான் 7 ஈஸியாக வைக்க முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் 4 × 7 நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த 9 வந்து ரூட்டை விட்டு வெளில வரும்போது 3ன்னு வரும். ஓகேவா? அப்போ 3√7 மைனஸ் இந்த 25 வெளில வரும்போது 5 வரும். அப்போ 5√7 இந்த 4 வந்து வெளியே வரும்போது 2 வரும். அப்போ 2√7. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ 5√7 மைனஸ் 5√7. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது 0 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 0 அப்படிங்கிறது இருக்கா? இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னா 45ல் ஏவுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது 0. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் அதில் மேக்ஸ் வந்து இது இல்லை. ஸோ ரீசனிங் பார்ட் வந்து நம்ம வந்து போகலாம். சரி, ஃபஸ்ட்டு இது பாருங்கள். கீழே உள்ள வார்த்தையில் வேறுபட்ட ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரோஜா, மல்லிகை, சாமந்தி, முட்டு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கும்போதே ஜென்ரலாக எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிறது எல்லாமே பூவு, ஒன்று மட்டும்தான் மொட்டு. ஸோ இது வேறுபட்டது அப்படிங்கும் போது இதுதான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் ஈஸியாக. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். வரைபடத்தில் காலியான இடத்தை வந்து நிரப்புக. ஸோ இந்த படம் வந்து பாருங்கன்னா இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏங்கிற படமும் பிங்கிற படமும் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இந்த ஏங்கிற படத்தினுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து என்ன இருக்குது பிங்கிற படம் இருக்குது. ஸோ அப்போ சிங்கிற படத்துடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் வந்து என்ன இருக்கும் டிங்கிற படம் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இந்த படத்துக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 52க்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியுது. இதுவும் ஆக்சுவலாக வந்து சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு 2 சர்க்கிள் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கையில் வந்து அது மாதிரி சர்க்கிள் வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்க முடியாது. சரி, 53 பாருங்கள். வரைபடத்தின் காலியான இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ஸ்கொயருக்குள்ளார இன்னொரு ஸ்கொயர் வந்து போட்டிருக்காங்க. அப்போ இந்த பார்ட் மட்டும் மிஸ்ஸிங். ஓகேவா? எந்த பார்ட்டு? ஸோ இந்த பார்ட் வந்து மிஸ்ஸிங். அப்போ இது வந்து வந்துச்சுன்னா கரெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, 54 கேள்வி குறியிட்ட இடத்தை வரும் படம் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த படத்தினுடைய இதுக்குள்ளார இது ஒரு சின்ன ஒரு அதே சேம் சைஸில் ஒரு படம் வருது. அப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளார ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகலை, அதையும் நம்ம பார்க்கணும். லைட்டாகவும் தொட்டுக்கிட்டு இல்லை. ஆனால் என்ன ஆகுது, இந்த படத்துடைய பாதி ஷேடு வந்து இதில் இருக்குது. ஸோ அதை மாதிரி இங்கே எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, இது வந்து அதை வந்து ஓரியன்டாக வந்து வர மாதிரி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள் 54 வந்து நமக்கு ஆப்ஷன் சின்னு சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்து 55. இது வந்து என்ன மாடலில் இருக்குன்னா 3^1, 3 ஸ்கொயரு, 3 கியூபு, 3^4, 3^5, 3^6 இது மாதிரி வந்து அந்த பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3^1, 3^2, 3^3, 3^4. அப்போ 3^5 வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 243 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஸோ அதனால் வந்து என்னது ஆன்சர் வந்து 243. சரி, அதுக்கடுத்து வந்து பாருங்கள் 56. ஸோ 56 ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான் வந்து 56. ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்க மாதிரியே வந்து கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன வருது 12 + 7. அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது 19 அப்படின்னு வருது. ஸோ அதை மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க, சாரி மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணுறாங்க. சரி, இதை போடுறதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து பார்த்துடலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 77 + 3 அப்போ 80 வருது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண அந்த இது வந்து கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே வந்து இது அது மாதிரி வந்து பண்ணுறோம். அப்போ 15 + 8 அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது 23 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குது. சரி, 57 வந்து பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் 57 அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம பார்க்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக வந்து டைம் கன்சீவ் வந்து பண்ணிடலாம். எப்படின்னா இது எல்லாமே வந்து டெசிமல் வேல்யூக்கு அப்புறம் தான் எல்லா நம்பருமே ஆரம்பிக்குது. ஆனால் இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கு அப்புறம் எந்த ஒரு டெசிமலும் இல்லை. ஸோ அப்போ ஹோல் டெசிமல் இதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னது இந்த வேல்யூ தான் வந்து கொடுத்துருக்கிறதே பெரிய வேல்யூ. சின்ன வேல்யூ அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மளால் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பெரிய வேல்யூன்னு நம்மளால் என்ன பண்ணிடலாம்
ஈஸியாக அடிச்சிடலாம். சரி, கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ மிகப்பெரிய எண்ணா நீங்கள் இந்த 7/8 இருக்குல்ல, இதை டேரெக்டாக டிவைட் பண்ணிவிடுங்க. 7/8 டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.87 அப்படின்னு சொல்லி வந்து வருது. 6/7 இருக்குல்ல, 6/7 வந்து நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது 0.85 அப்படின்னு சொல்லி வந்து வருது. 8/10 இருக்கு இல்லையா, ஸோ 8/10 வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னது 0.8, அது டேரெக்டாகவே தெரியுது. ஸோ இதை பண்ணும்போது என்னது 0.88ன்னு போயிட்டே இருக்கு. ஸோ அப்போது இது 0.80ஓட முடிஞ்சிருது. ஓகேவா, அப்போ இது வந்து என்னது 88ன்னு போயிட்டே இருக்குது. இது 85, இது 87. அப்போது இது மிகப்பெரியது எது, இதுதான். சரி, இது பாருங்க. சரி, இப்போ இதை மாதிரி வந்து ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கனாவே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் வே அப்படிங்கிறது அடிக்கடி இதை மாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து பிசி எக்ஸாம்லையும் எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்பாங்க. இதை மாதிரி கொடுத்துட்டு இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எத்தனை 1 2 3 4, அப்போ 4 போட்டு அப்போ எத்தனை நம்பர் வருதோ இன்ட்டு 2 போட்டணும். ஓகேவா, அப்போ 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 8 கிடைக்குது. அப்போது இங்கே எத்தனை இது மாதிரி ட்ரையாங்கிள் வருது 1 2 3, 3 ஸ்கொயருக்குள்ளார வருது. அப்போது 8 × 3 24. அப்போ 24 ஆப்ஷன் பி இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிடலாமான்னு இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வருது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஒன்று வருது 2, அது மாதிரி இங்கேருந்து இங்கே ஒன்று வருது 3. ஓகேவா, ஸோ அது மாதிரி வந்து என்னது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒன்று வருது, அப்போ 4. அப்போ இங்கே ஒரு 4 வருது. அப்போ மொத்தமாக எத்தனை இருக்குது 28 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா, சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து இந்த கொஷினை வந்து 60வது கொஷின் வந்து பார்க்க போகிறோம். 60வது கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். ஆதித்யாவின் சகோதரி பானு. அப்போ ஆதித்யா பானு அப்படின்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா, ஆதித்யா ஆதி பானு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா ஆதித்யா அப்படிங்கிற யார் அப்படின்னா பானு இவங்களுக்கு வந்து சகோதரியாக வராங்க. இதுக்கப்புறம் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்னா பரத் என்பவர் யார் அப்படின்னா ஜெயச்சந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தை. அப்போது பரத்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா, இவர் யாருன்னா ஜெயச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த ஜெயச்சந்திரனுடைய ஃபாதர், இவருடைய ஃபாதர்னு வச்சுக்கோங்களேன், ஜெயச்சந்திரனின் தந்தை ஆவார். நிலா என்பவர் யாருன்னா பானுவின் தாயார். இந்த பானு இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மதர் யார் அப்படின்னா நிலா. இவங்க தான் என்னது பானுடைய இது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்களா ஆதித்யா மற்றும் ஜெயச்சந்திரன் இருவரும் சகோதரர்கள். அப்போ இவங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள்லாம் இவங்களும் என்னது சகோதர சகோதரிகளாக வருவாங்க. அப்போ இவங்களுடைய அம்மா இவங்கன்னா அப்போ இவருக்கு அப்பா இவர், அப்போ 2 பேரும் வந்து என்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா, சரி, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க எனில் பரத்திற்கு நிலா என்ன உறவு. அப்போ பரத்துடைய மனைவி தான் யாரு நிலா. ஓகேவா, அப்போ பரத்துடைய மனைவி தான் வந்து என்னது நிலா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, சரி, அடுத்து 61வது கொஸ்டின் பாருங்க. 61வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழ்கண்ட வார்த்தைகளை ஆங்கில அகராதியின்படி எழுதுக. அப்போ ஆங்கில அகராதி எப்படியா இருக்குன்னா ஆங்கிலத்தினுடைய ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்களேன், இங்கே எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது, எல்லா இடத்துலையும் எஃப் இருக்குது. அப்போ செகண்ட் லெட்டர் பாருங்கள், இங்கே இ இருக்குது, ஏ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எது வரும் 2 வரும். ஓகேவா, இது வந்து 1ன்னு வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் இருக்குது, இங்கே யூ இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே வந்து 2. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆப்ஷனில் வந்து 1 2 1 அப்படின்னு சொல்லி வந்து வரணும். ஸோ அப்போ அந்த 2 1 அப்படிங்கிறது எதுக்கு வருதுன்னா அந்த ஆப்ஷன் பியில் வந்து வருது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2 வரணும், ரெண்டாவது வேர்டு வந்து 1ல் இருக்கு இல்லையா, இது வந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து 3, இதுக்கப்புறம் 4, அது அப்படியே கண்டினியூவாக வந்துடுது. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் 6 விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரரும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார்கள். போட்டியில் எத்தனை ஆட்டங்கள் விளையாடுகிறார்கள். இந்த சம பொறுத்தளவு நம்ம ஒரு விஷயம் வந்து பார்க்கணும், ஒருத்தவங்க வந்து எத்தனை முறை விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ எத்தனை முறை வந்து விளையாடுறாங்க, ஒரு முறை மட்டும்தான் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு இன்னொருத்தர் கூட வந்து மோதுறாரு. ஓகேவா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கூட ஒரு முறை மட்டும்தான் மோதுறாரு. ஸோ அப்போ வந்து இது மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்து ஃபார்முலா வந்து 2 விதமாக வந்து போடலாம். n × n-1/2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கொடுத்துருக்கிறது இல்லையா, அதை வந்து NC2 அப்படின்னு சொல்லியும் வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ இதில் வந்து 2 மாடல்லையும் வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து போடலாம். நான் NC2 மாடலில் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது NC2னா இங்கே 6 பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ 6C2 அப்படின்னு வரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 6 × 5 டிவைடட் பை 1 × 2. ஸோ இதையும் அடிச்சிடலாம். அப்போ 3. அப்போ எத்தனை கிடைக்குது ஆன்சர்? 15 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இதில் வந்து மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் நடைபெறும்னா 15 ஆட்டங்கள் நடைபெறும். ஓகேவா? சரி, 63வது பாருங்க. கொஷின் மார்க் உள்ள கட்டத்தை நிரப்புக அப்படின்னா இது பார்க்கும்போது தெரியுது நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அந்த வவல்ஸு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ AEIO. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னென்னா 64வது கொஷின். இந்த 64வது கொஷின் அப்படிங்கிறது இதை மாதிரியான கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து இந்த போலீஸ் எக்ஸாமில் வந்து ஒரு எக்ஸாம், எந்த எக்ஸாம் இருந்தாலும் போலீஸ் எக்ஸாமில் இது மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த கொஷின் ஏற்கனவே வந்து போலீஸ் எக்ஸாம் கோச்சிங் கொடுக்குறது இந்த கொஷின் வந்து பரிச்சயமான கொஷின். கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் வந்து அடிச்சிருவாங்க. சரி, இந்த கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. அப்போ ஒரு வாத்து நான் வந்து சீன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாத்துக்கு முன்னாடி BA அப்படிங்கிற ஒரு வாத்து இருக்கும். ஒரு வாத்து 2 வாத்துகளுக்கு பின்னால் இருக்குது. அப்போ ஏங்கிற வாத்துக்கு பின்னாடி எத்தனை வாத்து இருக்குது? BCன்னு 2 வாத்துகள் இருக்குது. ஒரு வாத்து மத்தியில் உள்ளது. அப்போ B அப்படிங்கிற வாத்து மத்தியில் உள்ளது. அங்கு மொத்தம் எத்தனை வாத்துகள் இருக்கும் அப்படின்னா ABCன்னு 3 வாத்துகள் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? 3. ஓகேவா? சரி, 65வது கொஸ்டின் பாருங்க. கீழே உள்ள வரிசையில் அடுத்து வருவது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்காங்க. இது பாருங்க, ஒவ்வொரு கோடாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஃபர்ஸ்ட் T இருக்கு, அப்புறம் மேலே ஒரு கோடாகுது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கோடாகுது, அப்புறம் கீழே ஒரு கோடாகுது, அதுக்கப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் என்னது இந்த சைடில் வரணும். அப்போ இந்த ஆப்ஷனை வந்து டேலி பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து பண்ணுற மாதிரி எது இருக்குன்னா ஆப்ஷன் A இருக்குது. நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மேலே போயிடுது. ஆனால் ரெண்டுமே மேலே போகக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து லைட்டாக கிராஸ் ஆகிருக்கு, இந்த கோடு லைட்டாக கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து என்னது வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் A. சரி, இந்த 66வது கொஷின். இந்த 66வது கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் வந்து ரெண்டு ஆன்சரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்து இதில் இருக்கிறதே வந்து பறவை அப்படின்னு இருக்கிறது வந்து குயில். ஸோ அதனால் குயிலை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து பேசலாம். இல்லை இந்த குயில், அணில் இது எல்லாம் வந்து ஒரு ரகம், பள்ளி வந்து ஊர்வனத்தில் வருது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், பள்ளியை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து இதில் என்ன அப்படின்னா இதில் ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் வந்து அவங்க கீ கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து கரெக்டாக இந்த ஆன்சரை சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தளவு குயில் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து கரெக்டாக வந்து அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து என்னென்னா பள்ளி அப்படிங்கிறது வந்து ஊர்வனத்தில் வருது. ஸோ அதனால் பள்ளியை நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லலாம். சரி, இப்போ பாருங்கள் அடுத்த கொஸ்டின், 67வது கொஸ்டின். இந்த 66வது கொஸ்டின் வந்து ஆன்சர் கீ வந்த பிறகு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். 67வது கொஸ்டின் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ABC, இது வந்து ZYX. அப்போ இந்த ABCDயை தலைகீழாக போட்டுருக்காங்க. ABCDயை வந்து ABCDன்னு எழுதுறாங்க இல்லையா, இதை வந்து ரிவர்ஸில் எழுதுனா என்ன கிடைக்கும்? ZYX. ஓகேவா? இப்போ வந்து இதை நான் 1 2 3 போடுறேன்னு வச்சுக்கோங்க. ரிவர்ஸ்லேருந்து 1 2 3 போட்டால் எனக்கு என்ன கிடைக்குது? இது கிடைக்குது. ஸோ அதை வந்து இங்கே வந்து மாற்றிருக்காங்க, CBA. அப்போ சியோட வேல்யூ இடத்துல வந்து X இருக்குது, ஒய்யோட வேல்யூ Y இது. அப்போ XYZ. ஓகேவா? XYZ. சரி, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. முருகன் சம மதிப்பு உடைய கேள்வி கொண்ட தேர்வு எழுதினார். அவன் 10 கேள்விகள் தவறாக எழுதினால் இதில் சரியாக 60% மதிப்பெண் ஆனது. தேர்வில் எத்தனை கேள்விகள் இருந்தன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவன் வந்து 10 கொஸ்டின் வந்து என்னது ராங் ஆயிட்டான். ஆனாலும் அவன் என்ன பண்ணியிருக்கான், 60% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான். அப்போது இந்த 10% அப்படிங்கிறது என்னது? 40%. சாரி, 10 கொஸ்டின் அப்படிங்கிறது 40 அப்படின்னு வரும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ 10 கொஸ்டின் அப்படிங்கிறது 40. அவங்க என்ன கேட்குறாங்க, இத்தேர்வில் எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேள்வி வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா, இப்போ அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ வருது? 4% அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம், அல்லது சாதாரணமே வந்து டேலி வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படின்னா அப்போ 100 வந்து 4ஆல் அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 25 அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்னது? 25. பார்க்கும்போது தெரியும் 10 கொஸ்டின் 40%. இந்த 60 இன்னும் ஒரு இதுலேருந்து ஒரு 40 நம்ம கழிச்சுனா என்ன கிடைக்கும்? 20 கொஸ்டின் வந்துடும். அப்போ மீதி இருக்கிறது என்னது? ஒரு 20%. அப்போ அந்த 20%க்கு 5 கொஸ்டின். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் C அப்படிங்கிறது கரெக்டாக வரும். சரி,
69 வந்து பாருங்க, பின்வருவற்றில் எவையேனும் வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 4 சக்கர வாகனம் சாலை. அப்போ 4 சக்கர வாகனம் அப்படிங்கிறது எங்கே போகும் அப்படின்னா சாலையில் தான் போகும். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து பாருங்கள், கப்பல் கடலில் தான் போகும். விண்வெளி களம் வந்து விண்வெளி தான் போகும். வானூர்தி வந்து வானம் விமான ஓட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதெல்லாம் அது வந்து போகிற இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. சாலையில் போகிறது, கடலில் போகிறது, விண்வெளியில் போகிறது. ஆனால் வானூர்தி அப்படிங்கிறது விமான ஓட்டி அப்படின்னு அது ஓட்டுறவரை வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கறதால ஸோ அங்கே இருக்கிறதே டிஃப்ரெண்ட் ஆனது அப்படிங்கிறது எது, இந்த டி அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட் ஆனது. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து 70வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் 2 என்பது P ஆகவும், 3 என்பது N ஆகவும், 9 என்பது Q ஆகவும், 5 என்பது R ஆகவும், 4 என்பது A ஆகவும், 6 என்பது B ஆகவும் இருக்கும் எனில் 5 9 9 4 2 3 அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது ஆரோட வேல்யூ 4, ஏவோட வேல்யூ 6, சாரி ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 6, 5ஓட வேல்யூ வந்து 6 அப்படின்னு சொல்லி வந்து இருக்கு. ஓகேவா? சரி, இவங்க என்ன கேட்குறாங்க 5. அப்போ 5க்கு வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 6 அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ 6 இங்கே வந்து 2 இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 9 9. அப்போ 9 அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 9 என்பது Q. அப்போ Qன்னு 2 வாட்டி வரணும். அப்போ ஆப்ஷன் வந்து என்னது, டி அப்படிங்கிறது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் 4க்குனா வந்து நமக்கு என்னது, 4னா ஏ. அப்போ ஏ வந்து இது வந்து கரெக்டாகுது. அதுக்கப்புறம் 2னா வந்து பி. இங்கே பாருங்க, 2 என்பது பியை குறிக்கிறது. ஸோ அப்போ இதுவும் கரெக்டாகுது. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து போடும்போது என்னது, ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஒரு கரெக்டாக வந்துடுது நமக்கு. ஓகேவா? சரி, அடுத்தது போகலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் தான். வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5/9 = 55 கொஷின் மார்க்கு. இந்த இடத்துல நான் எக்ஸ்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 5x, ஓகேவா, 5x = 55 × 9. அப்போ இதையும் அடிச்சிடலாம். அப்போ அடித்தா என்ன கிடைக்கும், 11 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ x = என்ன கிடைக்கும், 99. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 11 ஆப்ஷனில் இருக்குது. நம்ம 11 வந்து என்ன பண்ணுறக்கூடாது, இங்கே வந்து போட்டுறக்கூடாது. அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 5/9 = 55/99 தான் ஈக்குவலாக இருக்கும். சொல்ல போதுங்களா? இங்கே 11 போட்டிங்கன்னா அது ஈக்குவல் ஆகாது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது, டி அப்படிங்கிறது ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். சிஸ்டர் என்பதை 535301 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 5. இங்கே பாருங்களேன், SISTER. இதில் வந்து 5 3 5 3 0 1. அப்போது எஸ்ஸுக்கு நேராக 5, ஐக்கு நேராக 3, எஸ்ஸுக்கு நேராக 5. இதில் பாருங்கள் அங்கிள். அப்போது யூக்கு நேராக 8, எண்ணுக்கு நேராக 4, சிக்கு நேராக 6. ஸோ அது மாதிரி பாய். அப்போ பாருங்கள் SON, சன் என்பது எதை குறிக்கும். அப்போ எஸ்ஸுக்கு நேராக இங்கே 2 இடத்துலையுமே 5 தான் இருக்குது. அப்போ 5ன்னு தொடங்குற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கடுத்து ஓ பாருங்கள். ஓ அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஓ வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த ஓவுக்கு நேராக இருக்கிறது 2 மட்டும்தான். BOYயில் அந்த ஓ வந்து மிடில் இருக்குது. ஸோ இங்கே வந்து முடியல 2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கும். கீழ்வரும் எண் வரிசையின் அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு ப்ராப்ளம் தான். இது என்ன பார்த்தீங்கன்னா, இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு பாருங்களேன். 6க்கும் 17க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படின்னா 11 டிஃப்ரென்ஸ் வருது. 11க்கும் 39க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 22 வருது. அப்போது 39க்கும் 72க்கும் இடையான டிஃப்ரென்ஸ். ஓகேவா? 39க்கும் 72க்கும் இடையான டிஃப்ரென்ஸ் இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 33 வருது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தது வந்து என்னது, 44 டிஃப்ரென்ஸ் வரணும். ஸோ அப்போ இதை வந்து ஆட் பண்ணி போடுறோம். ஸோ அப்போ 6 116 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த இதோடைய இது. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து பாருங்கள். 7 மாணவர்களின் எடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் சராசரி எடை என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ சராசரினா இதை கூட்டி அப்படியே டிவைட் பண்ணுறது தான். அப்போ 1 2 3 4 5 6 7 நம்பர் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கூட்டுறேன். நான் ஏற்கனவே வந்து கூட்டி வச்சுருக்கேன். ஸோ எனக்கான ஆன்சர் வந்து 366/7 அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது. ஸோ இதை நான் வந்து டிவைட் பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது,
38 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. 17 மணி என்றால் எந்த நேரத்தை குறிக்கும் அப்படின்னா, ரயில்வே டைமை வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரயில்வே டைம் வந்து 12க்கு அப்புறம் என்ன ஆகும், 13 வரும். ஸோ அப்போது 17 மைனஸ் 12 அப்போ வந்து 5 மணி வருது. 5 மணி முற்பகலா பிற்பகலா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 5 மணி அப்படிங்கிறது பிற்பகலில் மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும், அந்த 5 மணியை வந்து டேலி ஆகும். சொல்கிற புரியுதுங்களா? சரி, அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை வந்து மிரரில் பார்க்கும்போது இதை மாதிரி வந்து வரும். ஸோ அதனால் இதை வந்து மிரரில் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஆன்சர் வந்து வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சிக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, இது வந்து இந்த இமேஜ் வந்து நம்ம வந்து 45 டிகிரியில் சுழலுது அப்படின்னு சொல்லி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஆனால் வந்து இது என்னது, இதனுடைய மிரர் இமேஜில் கரெக்டாக வந்து வருது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ மிரர் இமேஜ் வச்சு பார்க்கும்போது இது வந்து கரெக்டாக வந்து வந்துடுது. சரி, இப்போ வந்து அடுத்த கொஷின் வந்து நம்ம வந்து போகலாம். 77வது கொஷின். 77வது கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். காலை 6:40 மணிக்கு ராஜேஷ் வீட்டை விட்டு புறப்படுகிறார். ராகுலின் வீட்டை 25 நிமிடங்களில் சென்றடைகிறார். அவர் காலை உணவை 15 நிமிடத்தில் முடித்து கொண்டு அவர்களது அலுவலகம் சென்றடைகிறார்கள். மேலும் 35 நிமிடங்கள் ஆகிறது. அவர்கள் எத்தனை மணிக்கு ராகுல் வீட்டிலிருந்து அலுவலகம் செல்ல புறப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரி, இந்த கொஷினை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராஜேஷ் வந்து என்ன பண்றாரு, அவர் வீட்டிலேருந்து 6:40க்கு புறப்படுறாரு. 6:40க்கு புறப்படுறாரு. ராகுலுடைய வீட்டை சென்றடைகிறாரு. அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, 25 நிமிஷம் ஆகுது. ஸோ அப்போ 25 என்ன ஆகுது, 7:05. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னது, 7:05லேருந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ 15 நிமிஷம் எடுத்தால் வந்து என்னது, 7:20. ஸோ இந்த 7:20க்கு வீட்டை விட்டு புறப்பட்டு எங்கே போயிடுறாங்க, அலுவலகத்துக்கு செல்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க கொஷின், ராகுலின் வீட்டிலேருந்து எப்போ புறப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ராகுலுடைய வீட்டிலேருந்து எப்போ புறப்படுவாங்க, 7:20க்கு வந்து புறப்படுவாங்க. சரி, ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து கொஷின் வந்து பாருங்கள். 78வது கேள்வி. ஸோ இந்த கேள்வி அப்படிங்கிறது அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், மானிடர்கள். ஸோ அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாமே எதுக்குள்ளார வருவாங்கன்னா, மானிடருக்குள்ளார வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இது எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது ஆப்ஷன் வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஒன்று வந்து தனியாக இருக்குது. அறிஞர்களாகவும் தொழில்நுட்ப வல்லுநராக யாராக இருந்தாலும் மானிடர்கள். ஸோ அப்போ இதுவும் கன்சிடர் ஆக முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அறிஞர்களும், இந்த இடத்துல எல்லா அறிஞர்களும் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் யார், மானிடர்கள். அப்போ ரெண்டுமே என்னது, உள்ளார வரணும். ஓகேவா? ஒரு பிக் சர்க்கிள்குள்ளார உள்ளார வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து என்னது கரெக்டாக இருக்கும். சரி, அடுத்து வந்து 79வது கொஸ்டின் வந்து பாருங்கள். போலீஸ் என்பதை வந்து ECILOP அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர். ஓகேவா? இது பாருங்கள், இதனுடைய ரிவர்ஸ் தான் ECILOP அப்படிங்கிறது இதனுடைய ரிவர்ஸ். அப்போது கல்ப்ரிட் அப்படிங்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய ரிவர்ஸில் வந்து வரும். ஓகேவா? அப்போது TIR PLUC அப்படின்னு சொல்லி வந்து வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்னது, சி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வருது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ மீதி எந்த ஆப்ஷனும் வந்து இது கரெக்டாக வந்து வராது. ஸோ ஆப்ஷன் சி வந்து வருது. சரி, அடுத்து வந்து கொஸ்டின் வந்து பாருங்கள். தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு ஆகும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதில் 4 மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனுடைய தற்போதைய வயதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து மகனுடைய வயதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மகனுடைய வயது வந்து எக்ஸு. அப்போ தந்தை வந்து என்ன வரும், தந்தை வந்து இப்போ என்னது 5 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்போ 5xன்னு வரும். அப்போ கொஷினில் வந்து சொல்லியிருக்காங்க 4 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை மகனுடைய அந்த வயதுடைய இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபாதர் சன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 5x + 4 டிவைடட் பை x + 4 தட் இஸ் ஈக்குவல் டு 4/1. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு கிடைச்சா என்ன கிடைக்குன்னா 5x + 4 தட் இஸ் ஈக்குவல் டு
4x + 16 அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸு இருக்கிறதெல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. அப்போ x = 12 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ இவருடைய தற்போதைய வயது மகனுடைய வயது 12னா அப்போ தந்தையினுடைய வயது என்ன இருக்கும்? 60 இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேவா? அப்போ மகனுடைய வயது 12, அப்போ தந்தையினுடைய வயது என்னவா இருக்கும்? 60 இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்யூ.